தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஒரு 5000-10,000 பேர் உள்ளே இருந்தவங்க அத்தனை பேருக்கும் பாடினேன். பாடிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க. பாருங்கள் சார், கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் சுவாமி பாரு உங்களை 48ஆவது நாள் வர வச்சிட்டாரு. எந்த இறைவனாக இருந்தாலும் நான் கூப்பிடுவோம் வருவேன், உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அந்த வேலைக்கு வா, அங்கே சம்பளம் கொடுப்பாங்க, பக்கத்தில் தான் நான், அப்படியே வந்து பார்த்துப்போம், இதுக்காக நீ மெனக்கட்டு நீ செலவு பண்ணிட்டுலாம் வர வேணாம் அப்படின்ற மாதிரியே இருக்கு. இப்போ திருச்செந்தூர் போகிறோன்னு வச்சுக்கலாம், இப்போ நினைக்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த தடை கொடுத்துக்கிட்டே இருப்பார், வழி கூடவே மாட்டார். கச்சேரி ஏதாவது ஒன்று அங்கே வரும், இப்போ வாங்க அப்படின்றவார். நான் சொல்றேன் அப்பதான் வா நீங்க. அதே மாதிரி கூட்டமா இருக்கும் பொழுது வரவே விட மாட்டாரு. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைப்பட பாடகர் மற்றும் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் சார் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு முருகரை பற்றி நீங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. உங்களுடைய குலதெய்வம் பற்றி சொல்லுங்கள். அதாவது எங்கள் அதான் விருதாச்சலம் பக்கத்தில் முதனைன்னு சொல்லிட்டு கிராமம். அங்கே தான் அதான் முன்னோர்களை தானே நம்ம குலதெய்வமாக வணங்குறோம். அதனால் அவர் எப்படின்னாக்க என்ன நினச்சி போய் வணங்குறோமோ, என்ன நினச்சி நம்ம படையிலிடுறோமோ, அந்த அவருக்கான தேவையான அந்த படையலை செய்யும் பொழுது அப்பயே நமக்கு உணர்த்துவார். அதாவது நம்ம உடம்புல உட்காந்த மாதிரியே தெரியும், அந்த சிலுத்துக்கும் உடம்புலாம். எப்பயுமே குலதெய்வம் நம்மளை வழி நடத்துறது அவங்க தான். அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல காரியம் எது நடந்தாலும் அங்கே போயிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு படைச்சிட்டு வந்துட்டாவே போதும். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை குலதெய்வம் தான் சரி பண்ணுது. அதுமாரி எங்கள் குலதெய்வம் எப்பொழுதும் நான் எது பண்ணாலும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுவேன், முருகருக்கு போயிட்டு வந்துடுவேன். இது நான் ரெகுலராக நான் பண்ணுற ஒரு விஷயமும். அதாவது ஏதாவது ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வாங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நேராக குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது படையல் போட்டு நம்மளால் முடிஞ்சதை சாமிக்கு செஞ்சுட்டு மக்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறது. ஓகே சார். சார், நீங்கள் நிறைய கோவில்களில் போய் பாடல்கள் பாடியிருக்கிறீங்க. இந்த ஒரு ஸ்தலத்துக்கு போய் நான் ஒரு பாடல் பாடணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஆசை ஏதாவது இருக்கா சார்? மேக்சிமம் எல்லா கோயிலுக்குமே பாடியிருக்கிறேன், எல்லா கோயிலுக்குமே போயிருக்கிறேன். அதாவது இப்போ கூட அந்த உத்தரகோசமங்கை அது கூட நான் அந்த கும்பாபிஷேக டைமில் எனக்கு கச்சேரி நமக்கு தெரியாது, போக முடியும்னு நினச்சேன். இப்போ எப்படின்னாக்க எந்த இறைவனாக இருந்தாலும் நான் கூப்பிடுவோம் வருவேன், உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அந்த வேலைக்கு வா, அங்கே சம்பளம் கொடுப்பாங்க, பக்கத்தில் தான் நான், அப்படியே பார்த்துப்போம், இதுக்காக நீ மெனக்கட்டு நீ செலவு பண்ணிட்டுலாம் வர வேணாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். நான் அப்போ தான் நினைப்பேன், என்னடா இது நிஜம். இப்போ ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய கச்சேரி, அப்போ உடனே சொல்கிறாங்க இங்கே தான் உத்தரகோசமங்கை இருக்குது போங்க அப்படின்னு. சிவனுக்காக முதல்ல தோன்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம், உலகத்திலேயே முதல் இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்க, ஆமாம் இல்லை நம்ம அன்னைக்கு வர முடியல இன்னைக்கு சரின்ட்டு போகிறேன். அது கரெக்டாக அந்த கும்பாபிஷேகம் நடந்தால் 48ஆவது நாள் நான் போகிறேன். அங்கே உள்ளே போனோன்னு சொல்கிறேன், சார் 48ஆவது நாள் சார், இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி செலிப்ரேட்டியோடு முடியுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் எல்லோரும் கூப்பிட்டு போய் பண்ணிட்டு அப்புறம் அங்கேயே எல்லா பக்தர்களையும் நிற்க வச்சு பாட சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 பேர் உள்ளே இருந்தவங்க அத்தனை பேருக்கும் பாடினேன். அப்புறம் ஆலயத்துக்குள்ளேயும் பாட வச்சாங்க. பாடிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க. பாருங்கள் சார், நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் சுவாமி பாரு உங்களை 48ஆவது நாள் வர வச்சிட்டாரு. அதுலேயும் முதல் நாள் கச்சேரி அங்கே ராமநாதபுரத்தில் அங்கேயே வேறு ஒரு இடத்துல கச்சேரி முடிச்சுட்டு, அதாவது என்னன்னாக்கா அப்படி தான் எனக்கு நடத்துவார். இப்போ திருச்செந்தூர் போகிறோன்னு வச்சுக்கலாம், இப்போ நினைக்கிறேன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் அந்த தடை கொடுத்துக்கிட்டே இருப்பார், வழி கூடவே மாட்டார். கச்சேரி ஏதாவது ஒன்று அங்கே வரும், இப்போ வாங்க அப்படின்றவார். நீங்க அதே மாதிரி கூட்டமா இருக்கும் பொழுது வரவே விட மாட்டாரு. இப்போ நடுவில் ஏதோ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போனேன். அப்போ ஐயருங்களே சொன்னாங்க எல்லாரும்,
எப்பா நீ ஏதாவது கூட்டமே வரக்கூடாதுன்னு முருகன்ட்ட சொல்லிட்டு வந்தியா? 500 பேர் தான் இருந்தாங்க திருச்செந்தூர்ல. நீங்க சொன்னா நம்புவீங்களா சார்? அது சாத்தியமே இல்லை சார். இப்பதானே நிறைய கூட்டங்கள் வந்துட்டே இருக்கு. 500 பேர் கூட இல்லை. என்னப்பா நீ ஏதாவது சொல்லிட்டு வந்தியா? இன்னைக்கு ஒரு ஆள் கூட கூட்டமே இல்லை. மேக்ஸ் நான் அந்த அந்த வீடியோ நியூஸ்லாம் வந்தது. நான் சும்மா நானும் குழந்தைய மட்டும்தான் நடந்து வருவோம். அதேமாரி வெளியில நின்று பாடம் போகிறது கூட நாங்கள் 2 பேர் தான் நிற்போம். 8 தூரத்துக்கு கூட்டமே கிடையாது. ஆமாம், அது சில நேரத்தில் அந்த அதிசயமும் நடக்கும். ஒன்று கூட்டம் இல்லாத என்னை வர வைப்பார், இல்லைன்னா வருமானம் கொடுத்து வர வைப்பார். இது ரெண்டுமே எல்லா ஆளையுமே. அதாவது மீனாட்சி அம்மனும் அப்படி தான். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் போகணுன்னு நினைப்பேன். அது நான் என்னன்னாக்கா அது நமக்கு அமையாது. அப்புறம் எங்கேயாவது திடீர்னு மதுரை பக்கத்தில் யாராவது நான் நினைப்பேன் வரணுமே நினைப்பேன், அமையாது. அப்புறம் ஒரு 15 நாளுக்குள்ளே ஒருத்தர் யாராவது ஃபோன் பண்ணுவார், சார் மதுரையில் கச்சேரி. சரி ரைட்டு இதுக்காக தான் அம்மா வந்து நம்மளை இது பண்ணலான்ட்டு அப்புறம் கச்சேரிக்கு போயிட்டு அப்புறம் அம்பாவை பார்த்துட்டு அப்படியே வருவோம். இப்போ கூட வைகாசி விசாகத்துக்கு திருப்பரங்குன்றம் கோயில் எதுவுமே எனக்கு பிளாங்காக இருந்தேன். வைகாசி விசாகங்கிறத மறந்துட்டேன், எதுவுமே தெரியல. நான் கச்சேரி வந்து பொன்னமராவதியில் எனக்கு கச்சேரி முத நாள் காலையில் முடிச்சுட்டு திருச்சிக்கு ஃப்ளைட்டுக்கு பார்க்குறேன். ட்ராவல்ஸில் சொல்லி சார் எல்லாமே சோல்ட் அவுட்டு, சீட்டே இல்லை அப்படிங்கிறாங்க ஃப்ளைட்டில். இப்போ என்னடா பண்ணுறது? சரி காலையில் எதாவது இருக்கான்னாக்கா 11 மணிக்கு இருக்குது சார், கம்மி ரேட்டில் தான் இருக்குது போட்டுக்கோங்க. சரி அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மதுரையில் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது மதுரை திரும்ப அங்கே போயிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கி அப்புறம் அடுத்த நாள் போகிறதுக்கு இங்கேயே தங்கிட்டு இவங்களே மண்டபம் இது ரூம் கொடுத்துருக்காங்க, இங்கேயே தங்கிட்டு காலையில் எப்படி போகலான்ட்டு இருந்தேன். திரும்ப ஒரு ஃபோன் வருது நண்பர் மதுரையிலேருந்து, ரகுன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர். அவர் ரியோ கிராண்ட் ஹோட்டல் ஓனர் மதுரையில். அண்ணா எங்கே இருக்கிறீங்கண்ணா அப்படின்னாரு. திருச்சி இது பொன்னமராவதியில் இருக்கேன் அப்படின்னா. நான் திருச்சியில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன விஷயம்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனு முடிஞ்சுது, திரும்ப மதுரை கிளம்புறேன். நீங்கள் அடுத்தது என்ன? எனக்கு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ளைட்டும் ஃபுல்லு இன்னைக்கு ஈவினிங்கு. காலையில் இங்கேருந்து போகலாமா மதுரையிலேருந்து போகலாமான்னு யோசிச்சிருக்கேன். வாங்க நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், மதுரைக்கு வந்துருக்கேன், நம்ம ஹோட்டல் தங்க, காலையில் அங்கேருந்து போயிடுங்களா அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு சும்மா தான் இங்கே தனியாக இருக்கிற போர் அடிக்குமான்ட்டு சரி அவர் கூடயே கார்லேயே வந்துட்டேன். போய் மதுரையில் அவர் ஹோட்டலில் தங்கிட்டேன். காலையில் 7 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, ஐயா இன்னைக்கு முருகர் பக்தர், நீங்கள் வைகாசி விசாகம் எந்த கோயிலுக்கு போகிறீங்க, என்னையும் கூப்பிட்டு போங்களான்னு நம்ம நண்பர் ஒருத்தர் அடிக்கிறாரு. ஆமாம் இன்னைக்கு வைகாசி விசாகம் இல்லை ஐயா, நான் இருக்கிறது மதுரை, நான் சென்னையில் இல்லை, நீங்கள் வேணாக்கா இன்னைக்கு கூட்டம் எங்கே நான் சொல்கிறது தெரியல, இருந்தாலும் நீங்கள் நார்மலாக போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பட்டுன்னு எனக்கு தோணுச்சு, ஏண்டா வைகாசி விசாகம்மா 2 படை முருகரும் இங்கே தான் இருக்காரு, நம்ம ரூமில் தூங்குனா என்ன ஆகுறது? 1:30 மணிக்கு ஃப்ளைட்டு வேறு. குளிச்சுட்டு ரெடியாகி கோயிலுக்கு அடித்தேன். சார் இன்றைக்கெல்லாம் கூட்டம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் வேல் வேறு இது பண்ணிக்கிட்டு வருவாங்க, அழகு குத்திக்கிட்டு, நீங்கள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு எந்த வாகனமும் வராது, நீங்கள் எப்படி வருவீங்கன்னு. பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு ஒரு வண்டியை புக் பண்ணி போனால் அப்படியே நமக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சுது. நேராக கேட்டில் விட்டான். கேட்டில் போனவொடனே போலீஸ் பார்த்துட்டாங்க. வாங்க சார்னு கரெக்டாக உள்ளே கூப்பிட்டு போனாங்க. கலசத்தை கொடுத்தாங்க, உங்கள் கையால் பாலை ஊற்றுங்க முருகருக்குன்னாங்க. முருகருக்கு ஊற்றி சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு அப்படியே வெளில வந்து ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன். அது என்னன்னாக்க முருகர் இப்போ என்னன்னா எப்படி வர வச்சு எங்கே கச்சேரி பண்ண வச்சு யார் மூலமாக திரும்ப இங்கே ஒரு கனெக்ட் கொடுத்து திரும்ப அங்கே தங்கினாதான் நீங்கள் வருவ அப்படின்ட்டு திருப்பரங்குன்றம் நீ வரணும். வைகாசி விசாகத்துக்கு மிக சிறப்பான ஆலயமே ஸ்தலமே வந்து திருப்பரங்குன்றம் தான். ஆனால் திருப்பரங்குன்றத்துக்கு முதப்படை வீடுக்கு நாம் அதாவது நம்ம புள்ள வரலன்னா என்ன, 1000 லட்சம் பேர் நமக்கு பக்தர்கள் வந்தாலும் நம்ம புள்ள வரணுமே அப்படிங்கிறத அவர் நினச்சிருக்கிறாரு, கருதி அதை அந்த அழைப்பு பாருங்க அப்படிங்கிறது. அதேமாரி தான் அங்கேயும் போய் அவரை பார்த்த உடனே கண்ணீர் தான். என்ன அதாவது செய்கிற ஒவ்வொரு நமக்கு வந்துங்க பெரிய இந்த உலகத்தில் பெரிய அறிவாளி டேலண்ட்டு பணம் சொத்துங்கிறத தாண்டி இறைவன் நமக்கு இந்த அளவுக்கு இதை கொடுக்குறாரு, இதுவே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம எட்டு போகிறது கிடையாது. ஆனால் இறைவனுடைய அருள் தான் நமக்கு முக்கியம். அதை தாண்டி நமக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில்? அதனால் அதை நினச்சி தானே ஓடுறாங்க எல்லாரும். சம்பாரிச்சவங்களும் கோயிலுக்கு தான் வராங்க, சம்பாதிக்காதவங்களும் கோயிலுக்கு தான் வராங்க. ஆமாம், எல்லாமே அந்த முருகனை கடவுளை தேடி தான். எந்த கடவுளோ, அது ஜீசஸாக இருந்தாலும் சரி, அல்லாவும் சரி, இந்து கடவுள் எந்த கடவுளும் சரி. அதனால் நமக்கு தேவை வந்து அப்போ இறை தான் முக்கியங்கிறது மனிதனுக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார். சரி, நிகழ்ச்சியுடைய இறுதியாக உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுள் பாடல் ஏதாவது ஒன்று எங்களுடைய நேயர்களுக்காக. உள்ளத்தில நீ இருக்க
உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா. சார் ரொம்ப அருமையாக இந்த நேர்காணலை ரொம்ப ஆன்மீக சுவாரஸ்யமான விஷயங்களை எங்க கூட அதுவும் பாடல்களோட இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி. நன்றி நன்றி.